வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சான்ற பெருமக்களே, அர்த்தமுள்ள தமிழ் மாதங்கள் தொடர் சிந்தனையிலே 10வது மாதமாகிய தை மாதத்தை பற்றிய சில கருத்துக்களை இப்போது நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். மார்கழி மாதத்தை தொடர்ந்து தை மாதம், மாறு கழி மார்கழி என்று பார்த்தோம். தன்னுள் இருக்கின்ற தீயவற்றை கழித்து தன்னை தர்மம் சார்ந்தவனாக, அறம் சார்ந்தவனாக, தெய்வ நீதியை மதித்து வாழ்பவனாக மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற கருத்தை மார்கழி மாதத்தில் பார்த்தோம். அப்படி தன்னை திருத்தி அமைத்துக் கொள்கின்ற போது பெறக்கூடிய மேன்மைகள் என்ன, அதைத்தான் அடுத்த 3 மாதங்கள் நமக்கு பேச இருக்கின்றன. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள். காரணம் என்ன? ஒவ்வொரு வருடமும் தை பிறக்கிறது, வழி பிறந்ததா என்று நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் பின்னோக்கி ஆராய்ந்து பார்த்தால்தான் இந்த பழமொழிக்குள் இருக்கின்ற அற்புதமான தத்துவார்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆடி மாதம் விளக்கம் பேசிய பொழுது தட்சிணாயன பருவ காலம் என்று சொன்னோம், அதனுடைய துவக்கம். அதனால் கரு உருவாதல் தவிர்க்கப்பட வேண்டும் என்ற கருத்தை மையப்படுத்தி ஆடி மாதம் தம்பதிகள் விலகி இருக்க வேண்டும் என்ற கருத்தை அங்கு நாம் பார்த்தோம். அந்த தட்சிணாயனம் என்றால் தெற்கு நோக்கிய, தெற்கு என்பது புலன் சார்ந்த வாழ்க்கை. அதிலிருந்து இறைவனை நோக்கிய வாழ்க்கைக்கு மாற்றம் பெற வேண்டும். ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி 6 மாதங்கள். இந்த 6 மாதங்களும் தட்சிணாயன பருவ காலம் என்று சொல்வார்கள். தையிலிருந்து ஆனி மாதம் வரைக்கும் இது உத்தராயண காலம் என்று சொல்வார்கள். இதன் சிறப்பை மகாபாரதத்துல ஒரு கருத்தின் மூலம் வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். அர்ஜுனனின் அம்புகளால் துளைக்கப்பட்ட பீஷ்மாச்சாரியாரின் உடம்பு அத்தனை ரண வேதனைகளையும் தாங்கிக் கொண்டு அவர் உத்தராயண புண்ணிய காலத்திற்காக காத்திருந்தார். அந்த உத்தராயணத்திலே உயிரை விட வேண்டும் என்று அவர் அதை தன் உயிரை இழுத்து பிடித்திருந்தார் என்றெல்லாம் கருத்துக்களை சொன்னார்கள். ஏன் உத்தராயணத்தில் உயிர் விடுவது மட்டுமல்ல, அது ஒரு புண்ணிய காலமாக சொல்லப்படுகிறது என்றால், உத்தராயணம் என்பது அறிவை நோக்கிய பயணம். சைவ சித்தாந்தத்துல தட்சிணாமூர்த்தி தத்துவம் ஒன்று உண்டு. அது குரு தத்துவம், குருஸ்தானம் என்று சொல்லப்படும். தட்சிணாமூர்த்தி தெற்கு நோக்கி அமர்ந்திருப்பார். அவருடைய உபதேசங்களை கேட்க வேண்டிய சீடர்கள் வடக்கு நோக்கி அமர்வார்கள்.
வடக்கு நோக்கி அமர்வதை வடக்கிருத்தல் என்று சொல்வார்கள். வடக்கிருத்தல் என்றால் ஆத்மாவை நோக்கிய பயணத்தில் தன்னை நிலைப்படுத்துதல் என்று பொருள். அதன்படி உத்தராயணம் என்பது அறிவு சார்ந்த வாழ்க்கை என்று பொருள். அது வெளிச்சத்தை நோக்கிய, அறிவு சுடரை நோக்கிய பயணம் என்று பொருள். அறிவின் வெளிச்சத்தில் வாழ்க்கை தர்மம் சார்ந்ததாக இருக்கும் என்பதனால் இதை புண்ணிய காலம், பாவங்கள் தவிர்க்கப்படுகின்ற காலம் என்று சொன்னார்கள். ஆனால் காலம் மனிதனை மாற்றுகிறதா? மனித மனம் தானே மாற்றம் பெற வேண்டும். காலம் அதற்கு ஒரு சிறு கருவி. அந்த கருவியை பயன் கொண்டு தன்னை திருத்திக் கொள்வதற்கு பெரும் முயற்சி எடுக்க வேண்டும் ஒவ்வொரு மனிதனும். எனவே அறிவு சார்ந்த வாழ்க்கை வாழ்வதற்கு மனிதன் பிரம்ம பிரயத்தனம் என்று சொல்லக்கூடிய, பகீரத பிரயத்தனம் என்று சொல்லக்கூடிய பெரும் முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். அப்படி மேற்கொள்கின்ற போது அறிவு சார்ந்த வாழ்க்கை நமக்கு பல சிக்கல்களுக்கான வழித்தடங்களை அடைத்து நன்மைகளை பெறுவதற்கான வழிகளை திறந்து வைக்கும். அறிவின் இயல்பு சிக்கலை தீர்ப்பதும் இன்பங்களை மேன்மைப்படுத்துவதும் தான். அந்த அறிவு சார்ந்த வாழ்க்கையை துவங்குவதற்கான பருவம் உத்தராயணம் என்று சொன்னார்கள். அதனால் தை பிறந்தால் வழி பிறக்கும். ஏனென்றால் அறிவுதான் எல்லா சிக்கல்களுக்கும் தீர்வாக வருவது. அறிவின் தெளிவே அனைத்து சிக்கல்களுக்கும் தீர்வு என்று பல மகான்கள் சொல்லியதையே மகர்ஷி அவர்களும் சொன்னார்கள். The remedy for all problems is enlightenment. அறிவின் தெளிவே அனைத்து சிக்கல்களுக்கும் தீர்வு. அதையே தான் தர்மசம் ஸ்தாபனார்த்தாய சம்பாம் யுகே யுகே என்று கீதையிலே ஒரு ஸ்லோகம் சொல்லப்படுகிறது. எப்பொழுது இனிமை கெடுகிறதோ, துன்பம் வருகிறதோ, அதை நீக்குகின்ற திறம் அறிவுக்குத்தான் உண்டு. அறிவாகிய தெய்வமே அந்தந்த ஜீவன்களிலே, இயக்கங்களிலே எழுச்சி பெற்று அந்த துன்பத்தை நீக்கி இன்பத்தை பெருக்குகிறது. அதான் தர்மசம் ஸ்தாபனார்த்தாய, தர்மத்தை நிலைநிறுத்துதல். அதற்கு ஒவ்வொரு ஜீவனிலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இறைவனே எழுச்சி பெறுகிறான், அறிவாக எழுச்சி பெறுகிறான் என்பது அந்த ஸ்லோகத்தின் பொருள். அப்படி அறிவுபூர்வமாக சிந்தித்து, அறிவுபூர்வமாக திட்டம் வகுத்து, அறிவுபூர்வமாக செயல்படுத்தி வருகின்ற விளைவுகளை அறிவுபூர்வமாக துய்ப்பது. அந்த அறிவுபூர்வமாக துய்ப்பதற்கு வள்ளுவ பிறந்தகை ஒரு அருமையான கருத்தை சொன்னார். தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முஞ்சிருப்ப செயல். மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணூற்றான் கொள் எனும் சொல். இந்த கருத்தை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் என்று நினைவருகிறது. இருந்தால் மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்திக் கொள்ளலாம். நம் சந்ததி மூலமாக நாம் பெறுகின்ற நன்மைகள், அந்த நன்மைகளிலே நம் பங்கு எவ்வளவு என்றால் 7ல் 1 பங்கு தான். ஒன்று சந்ததியின் உழைப்பு, மீதம் 5 பகுதிகள் நம் முன்னோர்களின் புண்ணிய கணக்கு.
எனவே என் ஒரு பங்கு உழைப்புக்கு என் சந்ததி மூலமாக நான் 7 பங்கு நன்மைகளை பெறுகிறேன். அந்த நன்மைகளுக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும் என்பதுதான் தந்தை மகற்காற்றும் நன்றி. மகன் மூலமாக பெற்றோம் இல்லையா, அது உதவி. கடந்த 5 தலைமுறைகளின் நன்மைகளை மகன் மூலமாக நான் பெற்றேன். அவன் செய்த உதவி. இப்படி அறிவுபூர்வமாக சிந்திக்கின்ற போது வெற்றிகளில் பெருமைப்படாமலும் தோல்விகளில் துவண்டு போகாமலும் எப்போதும் நடுநிலையோடு சமநிலையில் மனதை வைத்துக் கொள்ளுகின்ற பக்குவம் இயல்பாகும். இதுவும் அறிவு சார்ந்த வாழ்க்கையின் வெளிப்பாடு. அதனால் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொன்னார்கள். இந்த மாதத்திலே 2 சிறப்பான கருத்துக்கள் உண்டு. ஒன்று தை பொங்கல். உடலுக்கு ஆதாரமான உணவை பெறுகின்ற காலம், அறுவடை காலம். இன்னொன்று ஆத்மாவுக்கு மூலமாகிய இறைவனையும் உணர வேண்டும் என்று சித்தையிலே தொடங்கிய விளக்கம். இந்த 2 சிறப்புகளை உடையது தை மாதம். 2 கைகளை தட்டினால் தானே ஓசை வரும். ஒரு கை ஓசை தராது. இதற்கு பூர்வீகமாக ஹைட்ரோஜனும் ஆக்சிஜனும் இணைந்ததால் வந்த பிரசன்னம் தானே நீர். அதே போல கணவன் மனைவி சேர்க்கையால் பிரசவமானது தானே குழந்தை. அப்ப 2 இணைந்தால் ஒரு புதுமை தோன்றும் என்பது இயற்கை விதி. அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆன்மீக தாக்கத்தை நினைவுபடுத்துவது ஒன்று. இன்னொன்று உணவுக்காக அந்த தை திருவிழா என்று சொல்லக்கூடிய பொங்கல் திருவிழாவை பற்றிய விளக்கம். தை, தையல், இணைப்பு என்று சொல்லலாம். 2 துண்டுகளை தைத்தால் அது ஒன்றாக மாற்றம் பெறும். கத்தி 1 2ஆக்கும், ஊசி 2ஐ ஒன்றாக்கும். கத்தி போன்றது ஆணவம். அது 1 2 மட்டுமல்ல, பலவாக கூறு போடும். அறிவு ஊசி போன்றது. அது 2ஐ மட்டுமல்ல, எல்லாவற்றையுமே இணைத்து ஒன்றாக்கிவிடும். அதை குறிப்பதுதான் தை அமாவாசை என்ற சிறப்பு. அது ஒரு வழிபாட்டு நாள். எதை சொல்கிறது என்றால், அமாவாசை போன்ற கும் இருட்டுதான் சுத்த வெளியாகிய ஆதி சிவமாகிய அந்த பரம்பொருள். ஜீவாத்மாவை அதன் பயணம் தொடங்கிய இடமான பரமாத்மாவோடு இணைக்க வேண்டும் என நினைவுபடுத்துவது தை அமாவாசை. இணைதல், அந்த சுத்த வெளியோடு இந்த ஜீவாத்மாவை இணைக்க வேண்டும் என்று நினைவுபடுத்துவது தை அமாவாசை. ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி. அதை பெற்றால் அமாவாசை என்ற இருள் நீங்கி, மனதில் இருக்கின்ற அறியாமை என்ற இருள் நீங்கி, அறிவுபூர்வமான சிந்தனையால் வாழ்க்கை பிரகாசிக்கும் என்பது இதன் உட்பொருள். இரண்டாவது, மனித உழைப்பும் இயற்கை வளங்களும் இணைந்து அடிப்படை தேவையான தானியங்கள் அறுவடையாகும் நாள். அதை ஒட்டி கொண்டாடுவது
பொங்கல் திருநாள். ஒரு நுட்பத்தை நாம் பார்க்கணும். மனித உழைப்பை பாராட்டி இயற்கை அள்ளித் தருகின்ற ஒரே தொழில் விவசாயம்தான். மனித உழைப்பை பாராட்டி இயற்கை அள்ளித் தருகின்ற ஒரே தொழில் விவசாயம் மட்டுமே. எப்படி? மண்ணுக்கு தந்தது ஒரு விதை நெல். ஆனால் இந்த மண் திருப்பி தந்தது 480 விதை நெல்மணிகள். ஒரு விதை நெல்லுக்கு நாம் பெற்றது 480 நெல்மணிகள். எத்தனை மடங்கு பாருங்க. எனவே மனித உழைப்பை பாராட்டி அள்ளித் தருகின்ற இயற்கை எண்ணெய் அள்ளித் தருகின்ற தொழில் விவசாயம் அவ்வளவு சிறப்பு மிக்கது, மேன்மைக்குரியது. இந்த உலகுக்கே கடவுளை போல் கருணையோடு காக்கின்ற தொழில் விவசாயம். 1 கிராம் தங்கத்தை புதைத்து வைத்தால் எவ்வளவு கிராம் கிடைக்கும்? ஒரு 100 ஆண்டே ஆனாலும் அந்த 1 கிராம் தான் இருக்கும். அப்ப எதை போட்டாலும், மண்ணுக்குள் போட்டாலும் அது அப்படியே இருக்கும், அது மக்கி போகும். ஆனால் விதைக்கின்ற நெல் ஒன்றுதான் தன்னை போல் 480 நெல்மணிகளை கொடுக்கும். அந்த சிறப்பை உடையது ஒரே தொழில் விவசாயம். சரி, இந்த இயற்கையின் பெரும் கருணைக்கு நன்றி செலுத்த வேண்டாமா? ஒன்று தந்தேன், 480 திருப்பி தந்தாய், இறைவா நன்றி என்று நன்றி பாராட்ட வேண்டாமா? நன்றி பாராட்டவில்லை என்றால் மனிதனுக்கு என்ன மாண்பு? ஆசை, கோபம், களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம். அவனுக்கும் மற்ற ஜீவராசிகளுக்கும் என்ன பேதம்? பேச தெரிந்த மிருகம், அவ்வளவுதான். சிவிலைஸ்டு அனிமல். அன்பு, நன்றி, கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். தெய்வத்தின் குணம் அன்பும் கருணையும். தெய்வமே மனிதனாக வருகின்ற போது மனிதனுக்கு தேவையான 3வது குணம் நன்றி மட்டுமே. இந்த 3 மட்டும் இருந்தால் மனிதன் நடமாடும் தெய்வமாகிறான். இந்த 3க்கு மேல் சேர்ந்ததுதான் சிக்கல். தீய குணங்களாக மாற்றம் பெற்றன. அந்த நன்றி பாராட்டுகின்ற செயல்தான் பொங்கல் திருநாள். சூரியனுக்கு நன்றி செலுத்துகின்ற நாள். ஏனென்றால் ஒரு விதை எப்படி முளைக்கும்? மண்ணுக்குள் ஒரு விதையை போட்டு மூடி நீர் ஊற்றுகிறோம். சரி, ஒரு கீரை விதையை 2 அடி ஆழத்தில் புதைத்தால் அது முளைத்து மேலே வர முடியுமா? அதே போல் ஒரு தென்னை கொப்பரையை 2 அடி ஆழத்தில் தோண்டி உள்ளே புதைத்தால் தென்னங்கன்று வருமா? அப்போ ஒரு விதைக்கப்பட்ட ஒன்று முளைத்து வெளிக்கிளம்ப சூடு, வெப்பம் ஒன்று அவசியம். அது மட்டுமல்ல, அளவான வெப்பம் அவசியம். ஒரு கோழி முட்டைக்கு தாய் பறவை கொடுக்கின்ற வெப்பத்தை போல அதே முட்டையை நாமும் வெப்பப்படுத்தலாம். அந்த ஒரு பாத்திரம் இருக்கிறதே, தோசைக்கல்னு சொல்லுவார்கள். அந்த தோசைக்கல்லின் மீது ஒரு முட்டையை வைக்கலாம், சூடு கிடைக்கும். குஞ்சு வராது, ஆம்லெட் தான் வரும். அப்போ அந்த டெக்னிக்கல் ஹீட் சொல்லுவார்கள். அந்தந்த விதைக்கு என்ன வெப்பம் தேவையோ அது சரியாக கிடைத்தால் மட்டுமே அது மலர்ச்சி பெறும். இல்லை என்றால் ஒன்று சூம்பி போகும் அல்லது வெந்து போகும்.
அது மலர்ச்சி பெறாது. அந்த சூடு பூமியின் மையத்திலிருந்தும் வருகிறது, சூரிய வெப்பம் அதற்கு துணை செய்கிறது. அதனால் சூரியனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். சூரியன் இல்லாமல் வாழ்க்கை அமையாது என்பதனால்தான் சூரியனையும் தெய்வத்திற்கு நிகராகவே வழிபட்ட முறை சௌர சமயம் என்றே இன்றைக்கும் வழங்கப்படுகிறது. சூரியனை தெய்வமாக போற்றுகின்ற சமயம் சௌர சமயம். அதனால் சூரியன் நமக்கு மிக முக்கியமான கண்ணால் பார்க்கக்கூடிய தெய்வமாக நமக்கு பயன் செய்கின்றது. அதன் மூலம் வந்த புது நெல்லை அரிசியாக்கி சூரியனுக்கு படைத்து இத்தனையும் விளைந்தது உன் கருணையால் இறைவா என்று நன்றி கூறுவதே பொங்கலோ பொங்கல் என்ற மகிழ்ச்சி குரல். இதுல இன்னொரு நுட்பமும் உண்டு. நன்மையும் தீமையும் இணைந்த இயற்கை போன்றதே மனித வாழ்வும். எப்படி? நெல்லை அப்படியே சாப்பிட்டால் குடல் புண்ணாக்கி மரணம் சம்பவிக்கும். உமியை நீக்கி சாப்பிட்டால் செரிமானமாகி உடலுக்கு சத்து கிடைக்கும். அப்ப வாழ்க்கையின் இரு கூறுகளும் இணைந்துள்ளதை இந்த பொங்கல் என்ற சாதம் நமக்கு நினைவுபடுத்துகிறது. கடல் சூழும் உலகில் வாழ்வோர் கடும் பசி தீர்க்க வித்து நடல் முதல் விளைவறுக்கும் நாள் வரை உரைப்போர் வாழ்க. இடல் காத்தல் இவற்றின் மூலம் இனிய வாழ்வழிப்போர் வாழ்க. உடல் நலம், அறிவு, செல்வம் உழவர்கள் பெற்று வாழ்க என்று மகர்ஷர் கவிதை சொல்கின்றார். கடல் சூழும் உலகில் வாழ்வோர் கடும் பசி தீர்க்க வித்து நடல் முதல் விளைவறுக்கும் நாள் வரை உழைப்போர் வாழ்க. இடல் காத்தல் இவற்றின் மூலம் இனிய வாழ்வழிப்போர் வாழ்க. உடல் நலம், அறிவு, செல்வம் உழவர்கள் பெற்று வாழ்க என்று உழவர்களுக்கு நன்றி பாராட்டுகின்ற வகையிலே மகர்ஷிகள் கவி எழுதினார்கள். உழவரின் உழைப்புக்கு ஒரு துணையாய் நிற்பது கால்நடைகள் தானே. அந்த கால்நடைகளுக்கும் நன்றி செலுத்த வேண்டும். வாயில்லாத ஜீவன், அதன் உழைப்பால் நாம் உணவை பெறுகின்றோம். நமக்கு தேவையில்லாததை அது உணவாக கொள்கிறது. நெற்பயிரின் தட்டுகளை அதற்கு போடுகின்றோம். நீக்கிய உமியை கழநீராக கரைத்து கொடுக்கிறோம். இப்படி நமக்கு தேவையில்லாத பொருட்களை வாங்கி கொண்டு நமக்கு தேவையான உணவை உற்பத்தி செய்வதற்கு துணை செய்கின்ற ஒரு ஜீவன் கால்நடை தானே. அந்த கால்நடைகளுக்கு நன்றி பாராட்டுகின்ற நாள் மாட்டுப்பொங்கல். சரி, இது இரண்டும் விவசாயி செய்ய வேண்டிய பண்டிகைகள். உண்டு வாழ்கின்ற நாம் செய்ய வேண்டிய பண்டிகை என்ன? பொங்கலா, மாட்டு பொங்கலா என்றால் உழவர் திருநாள். அந்த உழவர்களை மதித்து நன்றி செலுத்துகின்ற நாள் உழவர் திருநாள். ஆனால் உலகம் இவ்வளவு துன்பங்களை சந்திப்பதற்கு முழு முதற் காரணம் என்ன என்றால், எந்த மனிதனும் உழவனை ஒரு மனிதனாக மதிப்பதாகவே தெரியவில்லை. இன்னும் சொல்ல போனா, விவசாயம் பார்ப்பவனுக்கு பெண் கொடுப்பதற்கே தயங்குகிறார்கள். எல்லாம் ஹைஃபை ஜாப், ஒயிட் காலர் ஜாப். அப்படிப்பட்ட மாப்பிள்ளையைத்தான் தேடுகிறானே தவிர
உலகுக்கே உணவளிக்கின்ற விவசாயியினுடைய கருணையை மதிக்கின்ற பாராட்டுகின்ற பண்பாடு மக்கள் மத்தியிலே இல்லை. ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர நாளாம். 26 ஜனவரி குடியரசு நாளாம். அன்றைக்கு இந்தியா முழுவதும் கொண்டாடி ஒருவருக்கொருவர் இனிப்பு வழங்கி சுதந்திரத்தை பரிமாறிக்கொள்கிறார்கள். இந்த சுதந்திரத்தால் நீ வாழ்ந்து விட முடியுமா? உணவு இல்லை என்றால் நீ எத்தனை நாள் வாழ்வாய்? அப்போ சுதந்திர நாள் அன்றைக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடுகின்ற மனிதர்களே, உழவர் திருநாள் அன்றைக்கு எந்த கிராமத்திற்காவது போய் விவசாயிகளுக்கு இனிப்பு தந்து வாழ்த்தியது உண்டா? சிந்திக்க வேண்டாமா? நீரின்றி அமையாத உலகு என்பது போல் உணவின்றி அமையாத வாழ்க்கை என்பதும் சத்தியம் தானே. அதனால் மகர்ஷி இன்னொரு கவியில, உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும் என்றார். இதற்கு முத்தாய்ப்பாக மகரிஷிக்கு முன்பு தத்துவத்தில் சமுதாய கண்ணோட்டத்தை இணைத்தவர் வள்ளுவ பெருந்தகை. அவர் நெற்றியடியாக ஒரு திருக்குறளை சொன்னார். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுது உண்டு பின் செல்பவர். பிச்சைக்காரர்கள் நீங்கள் எல்லாரும் தொழுது உண்டு பின் செல்பவர். உழவன் வீரநடை போட்டு முன்னே போக, பின்னால் கையேந்து கொண்டு ஐயா எங்களுக்கு உணவு கொடுங்க என்று பிச்செடுக்கின்ற மக்கள் நீங்கள். உங்களுக்கு பேர் செல்வந்தர்கள், பதவியாளர்கள், அதிகாரிகள், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஆனா எல்லாரும் பிச்சைக்காரர்கள் தான் விவசாயிக்கு பார்வையில். அவன் இடவில்லை என்றால் நீங்கள் உயிர் வாழ முடியாது. இதனுடைய கொடுமை என்ன என்றால், உழவர் சந்தை என்று சில அங்காடிகள் உண்டு இங்கே. அங்கே போகின்ற போது சில இடங்களிலே பார்க்கின்ற காட்சிகள், அவரிடத்திலே பேரம் பேசுவார்கள். சொல்கின்ற விலையை விட குறைவாக பேரம் பேசுவார்கள். ஆனா நகை கடையிலேயோ, புடவை கடையிலேயோ, இல்ல உணவு விடுதிகளிலேயோ எங்கேயாவது யாராவது பேரம் பேச முடியுமா? 400 மடங்கு லாபம் வைத்திருக்கிறார்கள். ₹1 பொருளை 400 ரூபாய்க்கு விற்கிறார்கள். அங்க எங்கேயாவது வியாபாரம் பேசியது உண்டா? அது என்ன விவசாயம் மட்டும் அவ்வளவு எழுச்சுவாயனா? அங்க ₹10 ₹8 தருவையா, ₹9 தருவையா என்று என்ன பேரம் தேவையா இருக்கிறது? அப்ப எது உயிர் மூச்சோ அது ₹1 விலை ஏறிவிட்டால் பத்திரிகைகள், ஊடகங்கள் எல்லாம் ஒப்பாரி வைக்கின்றன. அரிசி விலை ஏறிவிட்டது, பருப்பு விலை ஏறிவிட்டது, எண்ணெய் விலை ஏறிவிட்டது. ஏன் ஹார்லிக்ஸ் விலை ஏறவில்லையா? சோப்பு விலை ஏறவில்லையா? இல்ல சிகரெட் விலை ஏறவில்லையா? மதுபானங்கள் விலை ஏறவில்லையா? அதை பத்தி பேசுவான் தானே? ஏன் பேசுவதில்லை? அப்போ விவசாயம் மட்டும் இவனுக்கு இலவசமாக தர வேண்டும். வியாபாரி எவ்வளவு கொள்ளையடித்தாலும் பரவாயில்லை. இது என்ன முட்டாள்தனமான சமுதாயம்? உயிர் வாழ்கின்ற உணவை தருபவனுக்கு உரிய மரியாதை இல்லை என்றால் இந்த சமுதாயம் இருந்தால் என்ன, செத்தால் என்ன? பூசாரிகளுக்கு போகின்ற கோயில்ல, மற்ற நிகழ்ச்சிகளில காணிக்கையும் அள்ளி தருகின்றான், காலிலையும் விழுகின்றான். அவனால் இவனுக்கு வந்தது என்ன? ஒன்றும் இல்லை. கண்ணுக்கு தெரியாத புண்ணிய கணக்கு ஒன்று சொல்லுகின்றான். அதை நம்பி அள்ளி கொடுக்கிறதுக்கு தயாராக இருக்கின்றான். கண்ணுக்கு எதிராக வாழ்வதற்கு தேவையான உணவை தருகின்றான். அவனிடத்துல போய் பேரம் பேசலாமா? பாவம் இல்லையா? அவன் தான் கொஞ்சம் கொடிசன் ஆயிட்டு போகட்டுமே, என்ன கெட்டு போனது? எத்தனை வியாபாரிகள் 5 ஆண்டுகளுக்குள் கொடிசன் ஆனார்கள். ஒரு விவசாயி தான் கொடிசன் ஆகி போகட்டுமே.
என்ன கெட்டு போச்சு உலகத்துல? எனவே கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய காலகட்டம். நீர் வளம் மிக்க இடத்தை விளைநிலமாக மாற்றிய முன்னோர்களின் பெருமை யாரும் மதிப்பார் இல்லை. விளைநிலத்தை வீட்டு மனைகளாக மாற்றிய முட்டாள்தனத்தை எதிர்ப்பார் இல்லை. மக்கள் எண்ணிக்கை பெருகி வர, மரங்கள் எண்ணிக்கை குறுகி வர, பருவமழை பொய்த்து போகின்ற போதும் மரங்களை நடுவதற்கு பதிலாக மந்திரம் போதினால் மழை வரும் என்று நம்புகிறானே, இந்த படித்த முட்டாள்களுக்கு என்ன சொல்லி புரிய வைக்க? இன்னும் ஒன்று, விவசாயி எதையும் வாங்கி பொங்கல் கொண்டாடுவதில்லை. விவசாயி என்ன பொங்கல் அன்றைக்கு கடை தெருவுக்கா வருகிறான்? அவரவர் விளைநிலங்களில் விளைந்ததை வைத்து பொங்கல் கொண்டாடுகிறார்கள். பெரும்பான்மையான மக்கள் கடைச்சந்தையில் போய்த்தானே பண்டிகை கொண்டாடுகிறார்கள். எனவே அவன் செய்த பண்டிகையிலே பொருள் உண்டு, நன்றி உண்டு. இவன் செய்கின்ற பண்டிகையிலே கவர்ச்சி உண்டு, வியாபாரத்தனம் உண்டு, பித்தலாட்டம் உண்டு. நன்றி சிறிதும் கிடையாது. மகரிஷியோட கவியில் சொல்வார்கள், பயிர் விளைந்த மகிழ்ச்சியிலே உழவர் பொங்க, பங்கீடு பெற்றவர்கள் பயனால் பொங்க, உயிரறிந்த உவப்பினிலே யான் உளத்தில் பொங்க, உலகெங்கும் வளம் பெறவே வாழ்த்துகின்றேன். அதாவது பண்டிகை என்றாலே பண்டம் ஈகை பண்டிகை என்று பொருள் சொல்லுகின்றார் மகரிஷி. பொங்கல் யார் வைத்து யாருக்கு தருவது? விவசாயி பொங்கல் வைத்தான், நெல் மூட்டைகளை தன்னோடு உழைத்த சக விவசாயிகளோடு பகிர்ந்து கொண்டான். அது அர்த்தமுள்ள செயல். நகர்ப்புறங்களிலே உள்ளவர்கள் எங்கள் வீட்டு பொங்கலை சாப்பிட்டு பாருங்கள் என்று சுவைக்காக பரிமாறிக்கொள்கிறார்கள். இவன் யாரோட பரிமாறுவது? அதை கவிஞர் உடுமலை நாராயணகவி ஒரு இடத்துல சொன்னார், இருப்பவர்கள் இதயத்திலே இரக்கமதை விதைக்கணும், இல்லாதார் வாழ்க்கையில இன்ப பயிர் வளர்க்கணும் என்று சொல்வார். அதான் பண்டிகை. இருப்பவன் கொடுப்பதும் இல்லாதவன் ஏற்பதும் தானே பண்டிகை. தினந்தோறும் தரவில்லை என்றாலும் குறைந்தபட்சம் திருவிழா நாட்களிலாவது நீ கொடுக்க வேண்டும் என்பதனால் தானே அதுக்கு பண்டிகை என்ற வார்த்தையே சொன்னார்கள். பண்டம் ஈகை பண்டிகை, பணம் ஈகை பண்டிகை அல்ல, பண்டம் ஈகை. அப்படி பயிர் விளைந்த மகிழ்ச்சியிலே உழவர் பொங்க, பங்கீடு பெற்றவர்கள் பயனால் பொங்க, உயிரறிந்த ஓப்பனிலே யான் உளத்தில் பொங்க. 2 பேருக்கும் மகிழ்ச்சி வரும். ஒன்று வயிறு நிறைந்ததால் வருகின்ற மகிழ்ச்சி, இன்னொன்று அறிவு நிறைந்ததால் வருகின்ற மகிழ்ச்சி. அப்ப உழவரும் உழைத்தவரும் பண்டத்தை பகிர்ந்து கொண்டதால் இருவரும் மகிழ்ந்தார்கள். உயிர் அறிந்த ஓப்பனிலே, அறிவை அறிந்த ஞானத்திலே மகரிஷி பொங்குகின்றார், மகிழ்ச்சியால் பொங்குகின்றார். அதே பொங்குதலை, மகிழ்ச்சியை உலகெங்கும் வளம் பெறவே வாழ்த்துகின்றேன். எல்லா மக்களுக்கும் இது கிடைக்கணும். அதாவது ராமாயணத்துல ஒரு அருமையான காட்சி. விஸ்வாமித்திரர், அவருடைய இயற்பெயர் கௌசிகன். அவன் நாடாளும் சக்கரவர்த்தி. அவர் யுத்தத்தின் காரணமாக சில காலம் நாட்டை விட்டு வெளியே இருக்கின்றார். பிறகு திரும்பி வருகின்ற போது இவனுடைய நாடு பஞ்சத்தில் தவிக்கிறது.
இவருக்கு மட்டும் வசிஷ்டர் ஆசிரமத்திலிருந்து உணவு வரவழைக்கப்பட்டு வைத்திருந்தது. கௌசிகன் கேட்டான், நாட்டு மக்கள் பசியோடு தவிக்கின்ற போது நாடாளும் மன்னன் மட்டும் அறுசுவை உண்பதா என்று அந்த உணவை நிராகரித்து விட்டு, இது அதனுடைய எங்கிருந்து வந்தது, எப்படி வந்தது என்று கேட்டான். வசிஷ்டர் ஆசிரமத்திலே சுரபி என்ற பசு இருக்கிறது, தெய்வீக பசு. அதன் மூலம் நாங்கள் பெற்று வந்தோம் என்று சொன்னார்கள். உடனே கௌசிகன் வசிஷ்டரிடத்திலே சென்றான். எனக்கு உணவு கொடுத்ததற்கு நன்றி மகரிஷி. நாட்டு மக்கள் பசி எடுக்கிறார்களே, அவளது உணவு பசி தீர்க்க வேண்டியது மன்னன் கடமை அல்லவா? அதனால் நீங்கள் ஒருவருக்காக வைத்திருக்கின்ற இந்த நந்தினி பசுவை எனக்கு தாருங்கள். நான் நாட்டு மக்களின் பசியை தீர்க்கிறேன் என்றான். அந்த சமயத்திலே வசிஷ்டர் ஒரு அருமையான கருத்தை சொல்லுகின்றார். மிக அருமையான கருத்து. மன்னன் பசி தீர்ப்பது என் கடமை, நாட்டு மக்கள் பசி தீர்ப்பது மன்னன் கடமை என்றார். மன்னன் பசி தீர்ப்பது மகரிஷியின் கடமை, நாட்டு மக்கள் பசியை தீர்ப்பது மன்னனின் கடமை. என்ன பொருள்? எதுகை மோனையோடு இருக்கிறதா? அது அல்ல. மன்னனுக்கு வயிற்று பசி இருந்தால் மட்டும் போதாது, அறிவு பசியும் இருக்க வேண்டும். அந்த அறிவு பசியை தீர்த்து வைப்பது மகரிஷியின் கடமை, ஞானிகளின் கடமை. மக்கள் எல்லோரும் ஞானிகள் ஆவார்களா? அஞ்ஞானிகள் தானே. அவர்கள் பாடு வயிற்றுப்பாடுதான். அந்த வயிற்று பசியை தீர்ப்பது மன்னனின் கடமை என்றார். அப்ப மன்னனுக்கு இருவகை கடமைகள் இருந்தால்தான் நாட்டை நிர்வகிக்க முடியும். வயிற்றை மட்டுமே நிரப்பிக் கொண்டிருந்தால் அந்த மக்கள் பிரச்சனை களம். உலகம் துன்பப்படுவதற்கு காரணம் என்ன என்றால் மக்களே பிரச்சனை களம். அரசாங்கத்தோடு எப்படி ஒத்து போவது என்று அறிவில்லாத மக்கள், இலவசத்தை எதிர்பார்க்கின்ற பிச்சைக்காரர்கள், தான் உழைத்த பொருளிலிருந்து கட்ட வேண்டிய வரியை கூட ஒழுங்காக செலுத்தாமல் அதை எப்படி ஏமாற்ற முடியும் என்று சிந்திக்கின்ற திருடர்கள். எப்படி நடக்கும் அரசாங்கம்? காரணம் என்ன என்றால் வயிற்று பசிக்கு தந்த முக்கியத்துவத்தை அறிவு பசிக்கு அரசாங்கம் தரவில்லை. அதனால் உலகில் பெரும் பகுதி மக்கள் முட்டாள் ஜனங்களே. தான் நன்றாக இருந்தால் போதும் என்ற சுயநலம் மட்டுமே உள்ளவர்கள். விதிவிலக்கு சில பொதுநலவாதிகள். இன்னும் சொல்ல போனால் சுயநலத்தை மையமாக கொண்டே பொதுநலம் பேசுகின்ற தலைவர்களும் சில துறை நிறுவனங்களும் உண்டு. அதாவது குழந்தைகள் காப்பகம், முதியோர் காப்பகம் என்றெல்லாம் பார்க்கின்றேன். அங்கே உள்ளே போனால் அதை நடத்துகின்ற தலைவருக்கு ஏசி பங்களா, காரு, அடியாட்கள், கூப்பிட்ட குரலுக்கு வேலையாட்கள். இவருக்கு எதுக்கு இத்தனை வசதி? வருகின்ற நன்கொடை பணத்துல இவருக்கு என்ன சொகுசு வாழ்க்கை? அப்ப இது ஒரு வகையில திருட்டுத்தனமான வாழ்க்கை தான். சுகபோகமாக வாழ்வதற்கு நான் சமுதாய சேவை செய்கிறேன், குழந்தைகளை காப்பாற்றுகின்றேன், முதியோரை காப்பாற்றுகின்றேன், எல்லோரும் நன்கொடை கொடுங்கள், நான் வசதியாக வாழ்கிறேன். இது என்ன திருட்டுத்தனமான வாழ்க்கை? இவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா வேறு, பட்டயங்கள் வேறு. எனவே இதெல்லாம் சிந்திக்க வேண்டிய நிலை என்ன என்றால் அறிவு பசி வேண்டும் மனிதனுக்கு. அதான் தனித்திரு, பசித்திரு, விழித்திரு என்றார் விவேகானந்தர்.
இவன் வள்ளலாரோ சொன்ன கருத்து. தனித்திரு என்றால் புலன் கவர்ச்சியிலே, உலக கவர்ச்சியிலே மனதை சிக்க விடாமல் கொஞ்சம் விலகி நிறுத்துவது, அது தனித்திரு. பசித்திரு என்றால் இந்த தெய்வத்தை, தெய்வ நீதியை அறிய வேண்டும் என்ற அறிவு பசியோடு இருப்பது. அதை அடைகின்ற வரைக்கும் ஒவ்வொரு எண்ணம், சொல், செயலிலும் விழிப்புணர்வோடு செயல்படுவது, அதுதான் பசித்திரு, தனித்திரு, விழித்திரு என்று பொருள். இது உபவாசம் இருப்பதோ, தூங்காமல் கண் விழிப்பதோ அல்ல. இதைத்தான் மகா சிவராத்திரியிலையும் ஏகாதசியிலும் செய்கிறார்கள். அது அதனுடைய பொருள் அல்ல. அந்த அறிவு பசி தீர்ப்பதும் தை மாதத்தின் முக்கிய கோட்பாடு. அதற்கு மகரிஷி சொன்ன ஒரு கவியோடு நாம் நிறைவு செய்கின்றோம். வெட்டவெளி என்ற பெரும் பானைக்குள்ளே வேகுது பார் அண்ட கோடி எனும் அரிசி, அட்டத்திற்கும் அறிவாலே துழாவி விட்டேன். ஆஹாஹா, அதை சுவைக்க என்ன இன்பம், கிட்டுவிட்டது எந்தனுக்கே இந்த பொங்கல், கேட்டவர்க்கெல்லாம் தருவேன் தகுதியானால், தொட்டுத்தான் அதை கொடுப்பேன் சூடாராது, சுவைக்க சுவைக்க இன்பம் மிகும் சூட்சும பொங்கல் என்றார். ஒரு பொங்கல் வயிற்று பசிக்கு, இந்த ஞான பொங்கல் அறிவு பசிக்கு. அந்த பொங்கல் எப்படி அறிவு பசி தீர்க்கிறது என்றால், வெட்டவெளி என்ற பெரும் பானைக்குள்ளே, இந்த பிரபஞ்சமே அந்த சுத்தவெளிக்குள் ஒரு பானை போல் இருக்கிறது. இதை விட பெரிய பாத்திரம் உண்டா? இந்த பிரபஞ்சமே என்னுடைய கருப்பை, கர்ப்பதானம் செய்யும் தந்தை நான் என்கிறது பகவத்கீதை. இப்ப எவ்வளவு பெரிய கருப்பை! அதுபோல் இந்த பிரபஞ்சம் மிகப்பெரிய பானை. வெட்ட வெளி என்ற பெரும் பானைக்குள்ளே வேகுது பார் அண்ட கோடி எனும் அரிசி. எத்தனை கோடி அரிசி மணிகள்! நாம் வாழ்கின்ற பூமி, இது சார்ந்திருக்கின்ற சூரிய குடும்பத்திலே 12 கோள்கள். இது போல் 10,000 கோடி சூரிய குடும்பங்கள் சேர்ந்தது பால்வெளி மண்டலம். இதை போல் 1008 மண்டலங்கள் சேர்ந்தது பிரபஞ்சம். அப்படி என்றால் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தை அப்படியே பானையாக பாவனை செய்து பாருங்கள். அதற்குள் அரிசி போல் கோடிக்கணக்கான இயக்கங்கள் கொதித்துக் கொண்டிருக்கின்றன, இயங்கிக் கொண்டிருக்கின்றன. எனவே வெட்டவெளி என்ற பெரும் பானைக்குள்ளே வேகுது பார் அண்ட கோடி எனும் அரிசி, அட்டதிக்கும் அறிவாலே துழாவி விட்டேன். தேடுவதற்கு ஒரு பாதை, அந்த பாதைக்கு ஒரு திக்கு. ஒட்டுமொத்த வட்டத்திற்கும் கோலத்திற்கும் எத்தனை திக்கு? அது அஷ்டத்திக்கு என்று சொல்வார்கள். அதை அட்டத்திற்கும் அறிவாலே துழாவி விட்டேன். ஆஹாஹா, அதை சுவைக்க என்ன இன்பம். தீட்டா டெல்டா அலை சுழலிலே இந்த பிரபஞ்சத்தை அகக்காட்சியாக காண நேர்ந்தால் பெறக்கூடிய தெய்வீக இன்பத்தை எந்த மொழியிலே, என்ன வார்த்தைகளிலே விளக்கி சொல்ல முடியும்? சொற்கடந்த பொருள் அது. கிட்டி விட்டது எந்தனுக்கே இந்த பொங்கல். இதுவரைக்கும் எனக்கு கிடைத்தது வயிற்று பசி நீக்குகின்ற சர்க்கரை பொங்கல். ஆனா இன்றைக்கு நான் பெற்றதோ கிட்டி விட்டது எந்தனுக்கே சூட்சும பொங்கல். அறிவு பசியை தீர்ப்பதற்கு கிடைத்த ஞான பொங்கல். இதை நான் மட்டும் தீர்ப்பேனா? அமிர்தமே என்றாலும் அடுத்தவனுக்கும் தந்து புசிக்க வேண்டும் என்பதுதானே
எல்லா ஞானிகளும் பேசுகிறார்கள். அப்ப ஞான பசியை தான் ஒருவர் மட்டும் நிறைவு பெற்று விட்டால் போதுமா? மக்களுக்கு தர வேண்டாமா? கேட்டவர்க்கெல்லாம் தருவேன் தகுதியானால். நாம போய் கூப்பிட்டால் யாரும் வரமாட்டார்கள். அவனுக்கு ஒரு தேவை வேண்டும், ஒரு தாகம், அறிவு தாகம் வேண்டும். தாகம் உள்ளவன் தான் மதிப்பறிவான். மற்றவனுக்கு வீட்டுக்கு போய் தந்தாலும் மதிப்பறியான். அவனுக்கு அவள் மதிப்பு என்னன்னு தெரியாது. அதனால்தான் எத்தனையோ மகான்கள் தந்த இறை ஞானத்தை அனுபவிக்க முயற்சி செய்யாமல் வெறும் பொருள் சார்ந்த உடல் சார்ந்த வாழ்க்கைக்கே தான் உலகம் தவிக்கிறது. ஞான வாழ்க்கைக்கு எத்தனை பேர் தவிப்போடு வந்து விட்டார்கள். எனவே கேட்டவர்க்கெல்லாம் தருவேன் தகுதியானால். என்ன தகுதி? மனிதனாக இருக்க வேண்டும், ஆத்ம வேட்கை வேண்டும். இந்த 2 இருந்தால் போதும். தொட்டுத்தான் அதை கொடுப்பேன், சூடு ஆறாது. இந்த பொங்கலை ஒரு இலையிலே வைத்து நீயே சாப்பிட்டுக்கொள் என்று தர முடியுமா? இல்லை பொட்டலம் கட்டி வீட்டுக்கு அனுப்பி வைக்க முடியுமா? பார்சல் சர்வீஸ், நோ கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ். தக்க குருவிடத்திலே தாழ் பணிந்து பெற வேண்டிய ஞான தீட்சை இது. அதனால் தொட்டுத்தான் அதை கொடுப்பேன். அந்த குண்டலினி தீட்சையை தொட்டுத்தான் கொடுப்பேன், சூடு ஆறாது. சர்க்கரை பொங்கல் சிறிது நேரத்தில் ஆறிப்போகும். அக்னியிலையும் துரியத்திலையும் ஏற்படுகின்ற ஞானாக்னி ஒரு நாளில் அணையுமா? சில நாளில் அணையுமா? பரம்பொருளை அறிகின்ற வரைக்கும் பற்றி தொடர்கின்றார் பெருநெருப்பு அல்லவா அந்த ஞானாக்னி. அதனால் தொட்டுத்தான் அதை கொடுப்பேன், சூடு ஆறாது. சுவைக்க சுவைக்க இன்பம் மிகும் சூட்சும பொங்கல். சக்கரை பொங்கல் ஒரு அளவுக்கு மேல் திகட்டி விடும். அதற்கு மேலும் சாப்பிட்டால் வியாதி வந்துவிடும், சுகர் கம்ப்ளைண்ட், டயபெட்டிக். ஆனா இந்த ஞான பொங்கலோ எவ்வளவு சுவைத்தாலும் எவ்வளவு சாப்பிட்டாலும் தெவிட்டாத பேரின்பம், தெவிட்டாத பேரின்பம். அப்படி சுவைக்க சுவைக்க இன்பம் மிகுந்து கொண்டே போகுமே தவிர அது கீழ் நோக்கி பயணிப்பதே இல்லை. தி லா ஆஃப் டிமினிஷிங் யூட்டிலிட்டி என்று பொருளாதாரத்திலே ஒரு தத்துவம் பேசப்படும். அது என்ன என்றால், ஒரு இனிப்பு சாப்பிடும் போது 10 மடங்கு சுகமாக இருக்கும். 2ஆம் இனிப்பை சாப்பிடுகின்ற போது 8 மடங்கு சுகமாக இருக்கும். 4ஆவது இனிப்பை சாப்பிடுகின்ற போது 2 மடங்கு சுவை இருக்கும். 5ஆவது இனிப்பை சாப்பிட தொடங்கினால் எரிச்சல் வரும். அது -4ஆக மாறிப்போகும். அது கீழ் நோக்கி பயணிக்கும். லா ஆஃப் டிமினிஷிங் யூட்டிலிட்டி என்று பொருளாதாரத்திலே பேசுவார்கள். ஆனா எந்த ஞான பொங்கலோ அது டிமினிஷிங் அல்ல, இன்க்ரீசிங். சுவைக்க சுவைக்க கூடிக்கொண்டே போகும். சுவைக்க சுவைக்க இன்பம் மிகும் சூட்சும பொங்கல், மிகுந்து கொண்டே போகும். ஒரு முறை தொட்ட போது 1 பங்கு சுகம், தினந்தோறும் தொட்ட போது கூடிக்கொண்டே போகும் சுகம், நிலைக்கின்ற போதோ அளப்பரிய சுகம், கணக்கில் அடங்காத பேரின்ப சுவை அது. அப்படிப்பட்ட சுகத்தை தருவது ஞான பொங்கல். எனவே மனிதனாக பிறந்த அனைவருக்கும் சர்க்கரை பொங்கலும் வேண்டும், ஞான பொங்கலும் வேண்டும். ஒன்று மட்டுமே சுவைத்து விட்டால் வாழ்க்கை சுவை பெறாது. ஞான பொங்கலை சுவைத்து விட்டால்
மற்ற எல்லாமே தேவையே இருக்காது. அப்படி ஞானத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் என்ற குறிப்பை சொல்லுவது உணவு. உடலுக்கு ஒரு உணவு. அந்த உணவை முறைப்படுத்தினால் உண்ணா நோன்பு உடலை தூய்மை செய்யும், மௌன நோன்பு மனதை தூய்மை செய்யும். எனவே உண்ணுவதும் ஒரு வகையில் லாபம்தான், உண்ணாமல் இருப்பது ஒரு வகையில் மருத்துவம் தான். அதனால் உண்ணா நோன்பு உடலை தூய்மை செய்வது போல மௌன நோன்பு மனதை தூய்மை செய்யும். சுத்த தேகமும் சுத்த மனமும் இணைந்தால் சுத்த வெளியை அறியலாம், சுத்த வெளியில் லயிக்கலாம், அந்த பேரின்பத்தை சுவைக்கலாம். அதற்கான வழியை நினைவுபடுத்துவது தை மாதம். தையல், இணைதல், ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தியை பெற வேண்டும். இந்த ஜீவாத்மா மூலமாக பரமாத்மாவோடு இணைவதே வாழ்வின் இலக்கு என்று காட்டுவது தை மாதம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இன்றைய உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.